இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பாவத்தை போக்கும் பயமதை நீக்கும் பரம சந்தோஷம் பக்தர் கலிக்கும். பாவத்தை போக்கும் பயமதை நீக்கும் பரம சந்தோஷம் பக்தர் கலிக்கும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இந்த நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, மீண்டுமாக இந்த காணொளி மூலயமாக மீண்டும் ஒரு இறைச்செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று நாம் எடுத்துக்கொள்ளவிருக்கின்ற இயேசுவினுடைய இறைச்செய்தி, உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்ற இறைச்செய்தி லூக்கா நற்செய்தி 6ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 17 முதல் 20 மற்றும் 26 வரை உள்ள இறை வாக்குக்கு நாம் செவி கொடுப்போம். அவற்றை உங்களோடு நாம் பகிர்ந்து கொள்வோம். அக்காலத்தில் இயேசு திருத்தூதர்களுடன் இறங்கி வந்து சமவெளியான ஓர் இடத்திற்கு சென்றார். பெருந்திரளான அவருடைய சீடர்களும் யூதேயா முழுவதிலும் இருந்து எருசலேமிலும் தீர் சீதோன் கடற்கரை பகுதியில் இருந்தும் வந்த பெருந்திரளான மக்கள் அங்கே இருந்தார்கள். இயேசு சீடர் மீது தம் பார்வையை பதித்து கூறியவை: ஏழைகளே, நீங்கள் பேறு பெற்றவர்கள், ஏனெனில் இறையாட்சி உங்களுக்கு உரியது. இப்பொழுது பட்டினியாய் இருப்பவர்களே, நீங்கள் பேறு பெற்றவர்கள், ஏனெனில் நீங்கள் நிறைவு பெறுவீர்கள். இப்பொழுது அழுது கொண்டிருப்போரே, நீங்கள் பேறு பெற்றவர்கள், ஏனெனில் நீங்கள் சிரித்து மகிழ்வீர்கள். மானிட மகன் பொருட்டு மக்கள் உங்களை வெறுத்து ஒதுக்கி வைத்து நீங்கள் பொல்லாதவர் என்று இகழ்ந்து தள்ளிவிடும் போது நீங்கள் பேறு பெற்றோர். அந்நாளில் துள்ளி மகிழ்ந்து கொண்டாடுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். அவர்களுடைய மூதாதையரும் இறைவாக்கினருக்கு இவ்வாறே செய்து வந்தனர். கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு புல்வெளியில் சமமான ஒரு பகுதியில் அவர் செல்லுகின்றார். மக்கள் கூட்டம் அவரை பின்தொடர்ந்து செல்லுகின்றனர். அவருடைய தூதர்களும் அவரை பின் செல்கின்றனர். ஆண்டவர் இயேசு அவர்களை பார்த்து கூறியது: ஏழைகளே, நீங்கள் பேறு பெற்றவர்கள், ஏழைகளே, நீங்கள் பேறு பெற்றவர்கள், நீங்கள் ஏனெனில் இறையாட்சி உங்களுக்கு உரியது. அப்போ ஏன் பணக்காரர்களுக்கு இந்த இறையாட்சி கிடையாதா? ஏன் ஆண்டவர் இயேசு பாவிகளை பார்த்து ஏழைகளை பார்த்து ஏழைகளே, நீங்கள் பேறு பெற்றவர்கள், விண்ணரசு உங்களுக்கே உரியது என்று சொல்லுகின்றார்? இன்றைய காலகட்டங்களிலே நாம் வாழ்கின்ற இந்த சமுதாயத்திலே பணம் இல்லை என்றால் ஒருவனை மதிக்க தெரியாத உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில், இந்த பூமியில ஆண்டவர் இயேசு ஏழைகளை தேர்ந்தெடுக்கின்றார். நீங்கள் பேர் பெற்றவர்கள், விண்ணரசு உங்களுக்கு உரியது என்று சொல்லுகின்றார். ஒரு நாளைக்கு ஒரு நிமிடத்திற்கு ஒரு உடைபிடித்து அறுசுவை உணவுண்டு வாழ்கின்ற மக்கள் மத்தியிலே இந்த ஏழைகள் வாழுகின்றார்களே, அவர்களை பார்த்துதான் ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார்: நீங்கள் விண்ணரசுக்கு உரியவர்கள் என்று சொல்லுகின்றார். அதே வேளையில் மீண்டும் ஒரு வார்த்தையை சொல்லுகின்றார்:
இன்றைக்கு பசியும் பட்டினியுமாய் இருக்கின்ற ஏழைகளை நீங்கள் பேறு பெற்றவர்கள் என்று சொல்லுகின்றார். ஏனெனில் நீங்கள் நிறைவு பெறுவீர்கள். எங்கே? விண்ணகத்திலே நீங்கள் நிறைவு பெறுவீர்கள் என்று சொல்லுகின்றார். இந்த உலகத்தில் எத்தனை பேர் இன்றைக்கும் பசியால் பட்டினியால் சாகின்றார்கள்? இருக்கின்றவர்கள் இல்லாதவர்களோடு பகிர்ந்து கொள்கிறார்களா? இல்லவே இல்லை. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் இயேசு மிகவும் தெளிவாக ஆழமாக சொல்லுகின்றார். பணக்காரர்களை பார்த்தும் சொல்லுகின்றார், செல்வர்களே உங்களுக்கு ஐயோ கேடு. இந்த பூமியிலே வாழ்கின்ற பொழுது நீங்கள் செல்வந்தர்களாக ஏழைகளை பற்றி கவலைப்படாமல், நொறுங்குண்டவர்களை பற்றி கவலைப்படாமல் நீங்கள் உண்டு கொடுத்து மகிழ்ந்தீர்கள், உங்களுக்கு ஐயோ கேடு என்று சொல்லுகின்றார். இன்றைக்கு நாம் வாழுகின்ற இந்த சமுதாயத்தில் எபிரேய மனிதர் மேல் நம்பிக்கை, ஆண்டவர் மேல் நம்பிக்கை என நம்பிக்கையை இரண்டாக பிரித்து மனிதர்கள் மேல் நம்பிக்கை வைப்போர் அடையும் துன்பத்தையும் அழிவையும் பற்றி, ஆண்டவரின் மேல் நம்பிக்கை வைப்போர் பெறுகின்ற மகிழ்ச்சியையும் அழிவையும் வாழ்வையும் பற்றி உருவகமாக எடுத்துரைக்கின்றார் யூத மக்களுக்கு. எரேமியா இறைவாக்கினர், நீங்க துன்பப்படுறீங்களா? நீங்க கஷ்டப்படுறீங்களா? நீங்கள் ஆண்டவர் முன்னாடி எப்படி வாழ்வீர்கள் என்பதை தெளிவாக எடுத்து சொல்லுகின்றார். ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து நீங்கள் ஆண்டவரில் வாழ்கின்ற பொழுது எந்த குறையும் உங்களுக்கு வராது என்று சொல்லுகின்றார். அதே நேரத்தில் மனிதர்கள் மீது நம்பிக்கை கொண்டு வாழ்பவர்கள் எப்படி வாழ்வார்கள்? ஒரு நாள் அல்ல ஒரு நாள் உன்னை அடித்து வெளியே துரத்துவார். நீ செய்கின்ற சிறு சிறு தவறுகளை நினைத்து அவர் அடித்து வெளியே துரத்துவார். மனிதனுக்கும் இறைவனுக்கும் உள்ள வேறுபாடு இதுதான். இறைவன் நீ எந்த நிலையில் இருந்தாலும் நீ ஆண்டவர் மீது விசுவாசம் கொண்டு நீ அவரிடத்தில் செல்லுகின்ற பொழுது அவர் உனக்கு மேலே இடத்தை கொடுக்கின்றார், வான்வீட்டிலே இடத்தை கொடுக்கின்றார். அதைத்தான் சொல்லுகிறார், ஏழைகளே நீங்கள் பேறு பெற்றவர்கள், ஏனெனில் விண்ணரசு உங்களுக்கு உரியது என்று சொல்லுகின்றார். பட்டினியாக இருப்பவர்களே நீங்கள் பேறு பெற்றவர்கள், ஏனெனில் நீங்கள் மன நிறைவடைவர்கள் என்று சொல்லுகின்றார். இப்பொழுது அழுது கொண்டு இருப்பவரே நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் நீங்கள் சிரித்து மகிழ்வீர்கள். இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது அழுகையாக எப்பொழுது பார்த்தாலும் என் ஆண்டவர் இயேசு என்னை கைவிட்டாரே என்று அழுது புலம்புகின்ற இந்த உலகத்தில் ஆண்டவர் இயேசு நீ பயப்படாதே, விண்ணுலகில் நீ சிரித்து மகிழ்வாய் என்று சொல்லுகின்றார். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு சிறிய கதையின் மூலமாக நான் இதை உங்களுக்கு வெளிப்படுத்த விரும்புகின்றேன். ஒரு பள்ளி ஆசிரியர் ஒருவர் தன்னுடைய பள்ளி மாணவர்களிடத்தில், நீங்கள் உங்களிடம் கடவுளிடம் நீங்கள் உங்களை பற்றி உங்களுக்கு என்ன தேவை என்பதை பற்றி கேட்க சொன்னால் நீங்கள் எதை கேட்பீர்கள் என்று ஒரு சிறிய சீட்டில் எழுதி கொடுங்கள் என்று எல்லா மாணவர்களிடத்திலும் சொல்லுகின்றார். ஒரு மாணவி எழுதுகின்றால், ஆண்டவரே நான் ஒரு செல்போனாக இருக்க வேண்டும். அந்த செல்போன் எப்படி என்னுடைய தாய்க்கும் தந்தைக்கும் உதவுகின்றதோ, அவர்கள் எப்பொழுது பார்த்தாலும் அந்த செல்லையை நாடி தேடி அதை நோண்டிக்கொண்டு இருக்கின்றார்களோ, அதை போல நான் ஒரு செல்லாக இருந்தால் அவர்கள் என்னை நோண்டிக்கொண்டே இருப்பார்களே, அந்த பாசத்தை எனக்கு கொடுப்பார்களே, அந்த செல்லின் மீது உள்ள அக்கறையை எனக்கு காட்டுவார்களே என்று ஒரு பெண் எழுதுகிறது. அதை படித்த ஆசிரியர் கண்ணீர் விடுகின்றார். ஏன் இந்த பிள்ளை இவ்வாறு எழுதுகின்றது என்று அதை தன் கணவரிடம் எடுத்து வந்து காட்டுகின்றார். ஒரு பெண் இவ்வாறு எழுதியிருக்கின்றது, ஒரு குழந்தை, என்னுடைய தந்தை வேலை முடித்து வந்தவுடனே, வீட்டில் வந்தவுடனே உணவருந்து விட்டு செல்போனை நோண்டுகின்றார். என்னுடைய தாய் வேலை முடித்து வந்தவுடனே வீட்டில் உள்ள வேலைகளை செய்து முடித்துவிட்டு அவரும் செல்போனை நோண்டிக்கொண்டே இருக்கின்றார். என்னை ஊர்ந்து கவனிக்க ஒரு தாயும் தந்தையும் என்னை கவனிக்க ஆள் என்று நான் கவனிக்கின்றேன். அப்போ நான் ஆண்டவர் இடத்துல கேட்கின்ற பொழுது என்ன கேட்பேன் என்று சொல்லும் பொழுது,
செல்லாக இருக்க வேண்டாமா? ஆண்டவரை என்னை ஒரு செல்லாக படைத்திருக்கலாமே அப்படி என்று அந்த பெண் எழுதுகிறார், குழந்தை எழுதுகிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, அதையும் படித்த அந்த கணவன், ஐயோ பாவம், யார் இந்த பெண்ணு, இந்த குழந்தை யாரு, இவள் பெற்றோர்கள் இவ்வளவு கொடுமையானவர்களா, இந்த குழந்தையை பார்ப்பதற்கு அக்கறை இல்லாதவர்களா, ஆண்டவர் இயேசு ஏன் இவர்களை இப்படி படைத்தார் என்று சொல்லுகின்றார். அந்த வகுப்பாசிரியை சொல்லுகின்றார், அத்தா, இது வேறு யாரும் எழுதவில்லை, நம்முடைய மகள் தான் இந்த கடிதத்தை எழுதினார், நம்முடைய பெண் தான் இந்த கடிதத்தை எழுதினார். அப்போ இந்த கடிதத்தில் எழுதியிருக்கின்ற இந்த பெண் குழந்தை, நம்முடைய குழந்தை எவ்வளவு துன்பத்தை, துயரத்தை, மன கசப்பானவையை அடைந்திருக்கும். அன்று முதல் அந்த சகோதரனும் சகோதரியும் தன்னிடம் இருக்கின்ற செல்லை எடுத்து எறிந்துவிட்டு தன்னுடைய மகனை அன்பு செய்கிறார்கள். தன்னுடைய மகனை ஆண்டவரிடத்தில் அழைத்து சென்றார்கள். தன்னுடைய மகளிடத்தில் இறை வார்த்தையை எடுத்துரைக்கின்றார்கள். அந்த குடும்பத்தில் அன்பு, அமைதி, சமாதானம் நிலவுகின்றது. என் அன்பு சகோதர சகோதரிகளை, ஆண்டவரை நாம் எப்பொழுதெல்லாம் நாடி தேடி ஓடுகின்றோமோ அப்பொழுதெல்லாம் அந்த இறை அமைதியை, இறை வல்லமையை நாம் உணர்வர்களாக இருக்கின்றோம். இன்றைய காலகட்டத்தில், இன்றைய உலகத்தில் நாம் வாழ்கின்ற இந்த சமுதாயத்தில் பணம் பணம் சொல்லவில்லை. இதோ இந்த காணொலி மூலியமாக நான் உங்களுக்காக ஜெபிக்கவிருக்கின்றேன். இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா மக்களையும் ஆண்டவருடைய பாதத்தில் சேர்க்கக்கூடிய வல்லமையான இந்த நேரத்தை நான் உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். என் அன்பு தெய்வமே இயேசு சாமி, இதோ இந்த மதிய வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியும் உடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம். இந்த சிறுமியானவள் எவ்வாறு ஆண்டவரை நான் ஒரு செல்லாக பிறந்திருக்க கூடாதா என்று அவள் துன்பத்தை வெளிப்படுத்துகின்றாளோ, அதை போன்ற ஆண்டவரை இன்று ஏழைகள் அனாதைகள் குவிகின்ற இந்த உலகத்தில் ஆண்டவரை அவர்கள் அனைவரும் உம்முடைய அன்பின் பிள்ளைகள் என்பதை உணர செய்தனர் சாமி. அவர்கள் ஒவ்வொருவர் மீது நீர் உம்முடைய தூய ஆவியின் கொடையால் நிரப்பி ஆண்டவரை அவர்களை பலப்படுத்தும் ஆண்டவரே. உம்முடைய ரட்சிப்பின் பிள்ளைகளாக அவர்களை மாற்றும் ஆண்டவரே. இதோ ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்டிருக்கின்ற ஒவ்வொருவர் சகோதரன் சகோதரியின் உள்ளத்திலும் ஆண்டவரே, நேர் உம்முடைய இறை வார்த்தையை அவர்களுடைய உள்ளங்களில் ஊற்றியும் ஆண்டவரே, இறை வார்த்தையை அவர்கள் சுவாசிக்கவும் வாசிக்கவும் கூடிய ஞானத்தை கொடும் ஆண்டவரே. இதோ இந்த மாலை வேளையில் ஆண்டவரே, உம்முடைய வல்லமையால் நிரப்பும் ஆண்டவரே. வாலிப வயதில் இருக்கின்ற இந்த சகோதரனை முழுவதுமாக தொட்டு நீர் ஆசீர்வதி, அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவர் செய்யும் பணித்தலங்களை ஆசீர்வதியும். எங்கள் ஆண்டவரும் திருமகனமான இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியின் பேராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.